ஒரு அன்பான வரவேற்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கமே மனித மூளை பரிணாம வளர்ச்சி, தியானம், அப்புறம் ஊட்டச்சத்து இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற ஆச்சரியமான தொடர்புகளை புரிஞ்சுக்கிறது தான். ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு நாம விவாதிக்க போற ஆதாரங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நரம்பியல், நேர்மறை உளவியல், அப்புறம் புத்த மத தத்துவங்கள் இதையெல்லாம் இணைச்சு எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தோட மிக விரிவான ஆய்வு பட்டியல் மற்றும் அந்த நூலாசிரியர்களோட பின்னணி குறிப்புகள் இதெல்லாம் தான் நம்மளுடைய இன்றைய ஆதாரங்கள். கடினமான அறிவியல் கட்டுரைகள், எப்போதோ நடந்த ஆய்வுகள் அப்படின்னு தோன்ற இந்த தகவல்களை எல்லாம் ஒண்ணா இணைச்சு உங்க அன்றாட வாழ்வையும் சிந்தனையையும் மேம்படுத்தக்கூடிய மிக முக்கியமான தருணங்களை உங்களுக்கு வழங்குறது தான் நம்மளோட இலக்கு. இதை பரிணாம வளர்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. மனித மூளை எப்படி தனியா இயங்காம சமூகத்தோடு இணைந்து வாழும் வகையில பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஈசன்பர்கர் மற்றும் லீபர்மன் செஞ்ச ஒரு ஆய்வின்படி பாத்தீங்கன்னா, ஒருத்தரால ஒதுக்கப்படும் போது ஏற்படுற சமூக வலியும் உடம்புல அடிபடும் போது ஏற்படுற வலியும் மூளையில ஒரே எச்சரிக்கை அமைப்பை தான் தூண்டுது. அட உண்மையாவா? அதாவது உடம்புல ஒரு எலும்பு முறிவு ஏற்படும் போது மூளை அடிக்கிற அதே அபாயமணி தான் இதயம் உடையும் போதும், அதாவது காதல் தோல்வியோ அல்லது நண்பர்களால ஒதுக்கப்படும் போதும் அடிக்குதா? ஆமாங்க, கரெக்ட். இது ஒரு அற்புதமான வடிவமைப்பு. ஏன்னா பரிணாம வளர்ச்சியில சமூக பிணைப்பு அப்படிங்கிறது மனிதன் உயிர் வாழ ரொம்பவே அவசியமா இருந்துச்சு. தனியா விடப்படுறத உடல் ரீதியான காயத்துக்கு சமமாவே மூளை பாக்குது. அப்போதான் மனிதன் கூட்டமா சேர்ந்து வாழ்வான் இல்லையா? புரிஞ்சுக்க முடியுது. மனிதன் கூட்டமா வாழணும் அப்படிங்கறதுக்காகவே மூளையில சில ஹார்மோன்கள் வேலை செய்யுதுன்னு படிச்சிருக்கேன். அந்த ஆக்சிடோசின் பத்தி சொல்லுங்களேன். ஓ, அதுவா? ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் மனிதர்கள் கிட்ட நம்பிக்கைய அதிகரிக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. குறிப்பா கண்களை பார்த்து பேசுறத ஊக்குவிக்குது. இது சமூக பிணைப்பை இன்னும் பலப்படுத்துது. வாவ்! அப்போ மனிதர்கள் இயற்கையிலேயே அன்பானவங்க, கூடி வாழ பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாமா? பாதி உண்மைதான். ஆனா அதே சமயம் பரிணாம வளர்ச்சி நல்ல குணங்களை மட்டுமே தரல. மத்தவங்களோட வெற்றியை கண்டு பொறாமப்படுறது அல்லது மத்தவங்க துன்பப்படும் போது வக்கிரம் கொள்றது, இதுக்கும் மூளையில குறிப்பிட்ட நரம்பியல் தொடர்புகள் இருக்கு. ஒரு நிமிஷம், மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும் மூளையில இடம் இருக்கா? இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஆமா, இத ஜெர்மன் மொழியில ஷேடன்ஃப்ராய்டா அப்படின்னு சொல்வாங்க. பழங்காலத்துல வளங்கள் குறைவா இருந்தப்போ பக்கத்து குழு அழிஞ்சாதான் நம்ம குழு வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. அதனால எதிரிக்கு துன்பம் வரும்போது மூளை ஒரு விதமான திருப்தியை உணருது. இதுவும் ஒரு பரிணாம தந்திரம் தான். படைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா நம்மளோட மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது எது? பணம் அல்லது நம்ம சூழ்நிலைகளா? இப்போ பிரிக்மன் செஞ்ச ஒரு மிக முக்கியமான ஆய்வை நம்ம கவனிக்கணும். லாட்டரியில ஜெயிச்சவங்க மற்றும் விபத்துல சிக்கியவங்க இவங்களோட மகிழ்ச்சி சார்புடையதா அப்படிங்கறதுதான் அந்த ஆய்வு. லாட்டரி ஜெயிச்சவங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா தானே இருப்பாங்க. விபத்துல சிக்கினவங்கள விட ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பாங்க. ஆனா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சாலும் சரி அல்லது பெரிய துயரம் வந்தாலும் சரி, மனிதர்கள் காலப்போக்குல தங்களுடைய இயல்பான மனநிலைக்கு திரும்பிடுவாங்க அப்படிங்கறத இது காட்டுது. கொஞ்சம் பாருங்க, லாட்டரியில பல கோடிகள் ஜெயிச்சாலும் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்காதா? அப்படி என்றால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெளியில நடக்கிற சம்பவங்கள்ல இல்லையா, நம்ம மத்தவங்களுக்கு என்ன செய்யறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கா? நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது எதுன்னு தன் செஞ்ச ஆய்வுல தமக்காக பணத்தை செலவழிக்கிறத விட மத்தவங்களுக்காக பணத்தை செலவழிக்கிறது தான் மனிதர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருது அப்படின்னு நிரூபணமாகி இருக்கு. அதாவது மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது மூளை அதிகமா சந்தோஷப்படுது. நான் கூட ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், நேர்மறையான உணர்ச்சிகள் எதிர்மறை உணர்ச்சிகளால் ஏற்படுற இதய பாதிப்புகள்ல இருந்து நம்மள ரொம்ப சீக்கிரமா குணப்படுத்துது அப்படின்னு. ஆமா, ஃப்ரெட்ரிக்சன் மற்றும் லெவன்சன் ஆய்வும் அதைத்தான் சொல்லுது. பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம உடம்ப ரொம்ப சீக்கிரமா நார்மல் நிலைக்கு கொண்டு வருது. சரி, இப்ப மகிழ்ச்சி வெளியில இருந்து வர்றதில்ல அப்படின்னா நம்ம மூளையோட கட்டமைப்பே நம்மால மாற்றி அமைக்க முடியுமா? நிச்சயமா முடியும். நரம்பியல் அறிவியல் இத பத்தி ரொம்ப ஆழமா பேசுது. லண்டன் நகர டாக்ஸி ஓட்டுநர்களோட மூளையை ஆராய்ஞ்சப்போ ஒரு பெரிய உண்மை வெளியாச்சு. லண்டன் டாக்ஸி ஓட்டுநர்களா? அவங்களுக்கு மூளையில என்ன மாற்றம் வந்துச்சு? அவங்க பல பாதைகளை நினைவுல வச்சு வாகனம் ஓட்டுறதால அவங்க மூளையில உள்ள ஹிப்போகாம்பஸ் பகுதியோட அமைப்பிலேயே பெரிய மாற்றம் ஏற்பட்டதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதாவது அந்த பகுதி சாதாரண ஆட்களை விட ரொம்ப பெருசா இருந்துச்சு. அட, அதாவது ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செஞ்சா நம்ம தசைகள் எப்படி வலுவடையுதோ அதே போல தியானம் அல்லது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறது மூளைக்கான ஒரு ஜிம் மாதிரி செயல்படுது. நாம் நிறைச்சா நம்ம மூளையோட தடிமனையே மாற்ற முடியுங்கிறது ஆச்சரியத்தின் உச்சம். கரெக்ட். இதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் திபெத்திய புத்த மத துறவிகள். காற்றர் மற்றும் லூட் செஞ்ச ஆய்வுகள்ல நீண்ட காலம் தியானம் செய்யறவங்களோட மூளையில அபரிமிதமான காமா அலைகள் உருவாகிறத கண்டுபிடிச்சாங்க. காமா அலைகள்னா அது கவனத்தையும் விழிப்புணர்வையும் குறிக்கிற அலைகள் இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியான மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் மூளையோட கார்டிகல் தடிமனை அதிகரிக்குது. அதாவது வயசானாலும் மூளை சுருங்குறதை இது தடுக்குது. அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படுத்துது. மூளைய வெறும் சிந்தனைகளால மட்டுமே மாற்றிவிட முடியுமா என்ன?
ஒரு இயந்திரம் சரியா இயங்க நல்ல எரிபொருள் தேவைப்படுற மாதிரி மூளைக்கும் சரியான ஊட்டச்சத்து அவசியம் இல்லையா? கண்டிப்பா. நல்ல ஊட்டச்சத்து இல்லைன்னா மூளை எப்படி சரியா வேலை செய்யும்? வயதாவதால் ஏற்படுற மூளை மற்றும் நினைவாற்றல் தேய்மானத்தை ப்ளூபெர்ரி பழங்களை உணவுல சேர்க்கறதன் மூலம் மாற்றி அமைக்க முடியும்னு ஆய்வுகள் சொல்லுது. நான் தினமும் சாப்பிடுற உணவு எப்படி நேரடியா நினைவாற்றலையும் மூளையோட அமைப்பையும் பாதிக்குதுன்னு நினைச்சா கொஞ்சம் பயமாகவே இருக்கு. ஒரு சின்ன உணவு மாற்றம், அதாவது ப்ளூபெர்ரி சாப்பிடுறது அல்சைமர் போன்ற நோய்களையே எதிர்க்குமா? ஆமா, எதிர்க்கும். ப்ளூபெர்ரியில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளை செல்களை பாதுகாக்குது. அதே போல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மனச்சோர்வை, அதாவது டிப்ரெஷனை தடுக்கும் ஒரு அருமருந்தா செயல்படுது. ஓஹோ, டிப்ரெஷனுக்கு உணவு மூலியமாவே தீர்வு இருக்கா? ஆமாங்க, மூளையோட செல் செவ்வை ஆரோக்கியமா வச்சுக்க ஒமேகா 3 ரொம்ப முக்கியம். அப்புறம் முதியவர்களுக்கு வைட்டமின் B12 குறைபாடு ஏற்பட்டா அது மூளை சுருங்குவதற்கும் நினைவாற்றல் குறைவதற்கும் வழிவகுக்கும். வைட்டமின் B12 அவ்ளோ முக்கியமானதா? ரொம்பவே முக்கியம். அது மூளையோட நரம்புகளை பாதுகாக்கிற உறைய வலுப்படுத்துது. இது மட்டும் இல்ல, சிலருக்கு குளூட்டன் ஒவ்வாமை அப்படிங்கிறது வெறும் செரிமான பிரச்சனை மட்டும் கிடையாது, அது நரம்பியல் சார்ந்த நோய்களையும் தூண்டலான்னு ஹஜ்ஜி வாசிலியோ செஞ்ச ஆய்வு சொல்லுது. அட, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூளையை பாதிக்குமா? இது ரொம்பவே புதுசா இருக்கு. சரி, இவ்ளோ அற்புதமான ஒண்ணுக்கொன்னு தொடர்பு இல்லாதது போல் தோன்றும் தகவல்களை எல்லாம் யார் ஒன்றாக இணைக்கிறாங்க? இவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா. இதையெல்லாம் இணைச்சதுல முக்கியமானவங்க ரிக் ஹான்சன் மற்றும் ரிச்சர்ட் மெண்டியஸ். ரிக் ஹான்சன் நேர்மறை நியூரோபிளாஸ்டிசிட்டில நிபுணத்துவம் பெற்றவர். நாசா, கூகுள், ஆக்ஸ்போர்ட் போன்ற இடங்கள்ல உரையாற்றியிருக்கார். அது மட்டும் இல்லாம 1974 முதல் தியானம் செஞ்சுட்டு வர்றார். வாவ், ஒரு தியானம் செய்யற நிபுணர் அறிவியலையும் பேசுறது ரொம்ப சிறப்பு. இன்னொருத்தர் யாருன்னு சொன்னீங்க? ரிச்சர்ட் மெண்டியஸ். இவர் ஒரு நரம்பியல் நிபுணர். இவர் சான் குவென்டின் மாநில சிறையில வாராந்திர தியான வகுப்புகளை எடுக்கிறார். அவங்க அறிவியல் ஆதாரங்களை மட்டும் பார்க்காம மனிதர்கள் எப்படி அன்போடும் கருணையோடும் வாழ வேண்டும் அப்படிங்கறத அறிவியலோடு இணைத்து பார்க்கறாங்க. சூப்பர். அவங்க வெளியீடு நிறுவனம் கூட தொழிலாளர் உரிமை கொண்ட, அதாவது எம்ப்ளாயி ஓன்டு நிறுவனமா செயல்படுதுன்னு நான் படிச்சிருக்கேன். அவங்க சொல்றத அவங்களே வாழ்ந்து காட்டுறாங்க. ஆமாங்க, அவங்க புத்தகங்களை வெளியிடுற நியூ ஹார்பிங்கர் பப்ளிகேஷன்ஸ் நிறுவனத்தை அப்படி ஒரு பொறுப்போடு தான் நடத்துறாங்க. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கான இன்றைய பாடங்கள் மிக எளிமையானவை. உங்களோட மூளை மற்றவர்களுடன் இணைந்திருக்கவே விரும்புற ஒரு சமூக மூளை. மற்றவர்களுக்கு கொடுக்கறதுல தான் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி இருக்கு. ஆமா, அதோட நீங்க செய்யற தியானத்தாலும் உண்ணும் உணவாலும் உங்களோட மூளையோட அமைப்பையே உங்களால மாற்றி அமைக்க முடியும். இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இதையெல்லாம் நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா நீங்க யார், உங்களோட குணநலன் என்ன அப்படிங்கிறது கல்வெட்டுல செதுக்கப்பட்ட ஒன்றல்ல. அது ஒரு களிமண் போல. உங்க பழக்க வழக்கங்கள் மூலமா உங்க மூளையை நீங்களே விரும்பியபடி வடிவமைக்க முடியும் அப்படிங்கிற சக்தி உங்க கைகள்ல இருக்கு அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு தான். கண்டிப்பா, உங்களோட ஒவ்வொரு சின்ன செயலும் மூளையில பெரிய மாற்றத்தை உருவாக்குது. விடைபெறுவதற்கு முன் நீங்கள் சுயமாக சிந்தித்துப் பார்க்க ஒரு ஆழமான கேள்வியை உங்கள் நோக்கி வைக்கிறோம். லண்டன் நகரத் தெருக்கள்ல நினைவில் வைக்கும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கோ அல்லது தினமும் தியானம் செய்பவர்களுக்கோ மூளையோட அமைப்பு நேர்மறையாக விரிவடையுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா, அவங்களோட ஹிப்போகாம்பஸ் பகுதி பெருசாகுது, காமா அறைகள் அதிகமாகுது. அப்படியென்றால் எந்தவித நோக்கமும் இல்லாமல் தினமும் பல மணி நேரம் உங்க மொபைல் போன்ல சமூக வலைத்தளங்களை மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங் செய்து கொண்டே இருந்தால் உங்க மூளையோட கட்டமைப்பு உடல் ரீதியாக எப்படி மாறிக்கொண்டிருக்கும்? இது ஒரு பயங்கரமான கேள்விதான். மூளை எந்த அளவுக்கு பிளாஸ்டிக்கா இருக்கோ அதே அளவுக்கு அது கெட்ட பழக்கங்களாலையும் மாறும் இல்லையா? ஆமா, இது உங்களுடைய சிந்திக்கும் திறனை எப்படி சுருக்கி கொண்டிருக்கிறது. சற்றே ஆழமா யோசித்து பாருங்கள். உங்களோட மூளையை நீங்க எப்படி செதுக்க போறீங்க அப்படிங்கிற சிந்தனையோட மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திப்போம்.